இறுதிக்குள் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்படும், பிரதமர் தெரிவிப்பு. மாலைதீவு வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம். யாழில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் பலி. நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை. நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு இந்த வருடத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி உயர்கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆசிரியர் கலாசாலைகளில் இருந்து வெளியேறும் ஆசிரியர்களுக்கும் இந்த வருடத்திற்குள் நியமனங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இந்த வருடத்திற்குள் பெரும்பாலான ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்ப முடியும் என்றும் அவர் சபையில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் சாமர சம்பத் தசாநாயக்க எம்பி எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சாமர சம்பத் தசாநாயக்க எம்பி தமது கேள்வியின் போது மாகாண சபை பாடசாலைகளில் இருந்து தேசிய பாடசாலைகளுக்கு ஆசிரியர் இணைத்து கொள்ளப்பட்டு வந்தார்கள் எனினும் அதற்கான கால எல்லை மீண்டும் நீடிக்காமல் இருப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை கல்வி அமைச்சர் அறிவாரா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த பிரதமர், தேசிய பாடசாலைகளில் இருந்து மேலதிகமாக காணப்படும் ஆசிரியர்களை மாகாண பாடசாலைகளுக்கும் மாகாண பாடசாலைகளில் மேலதிகமாக காணப்படும் ஆசிரியர்களை தேசிய பாடசாலைகளுக்கு நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. எனினும் நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது நிறுத்தப்பட்டிருந்தது. எனினும் பின்னர் கிடைத்த நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மீண்டும் அதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. அந்த வகையில் இந்த வருட இறுதிக்குள் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை பாதீட்டில் நிறைவேற்றியுள்ளதா? கர்ச டி சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கம் போகும் வழி தெரியாமல் குழம்பி போய் வழிமாறிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ச டி சில்வா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கடந்த 48 வருடங்களாக நாடு செல்ல வேண்டிய பாதையில் செல்ல விடாமல் இடையூறு செய்து இப்போது அதே வழியில் செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் பாதீடு தொடர்பான விவாதத்தின் போது அவர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், 48 வருடங்களாக நாடு செல்ல வேண்டிய வழியை இடையூறு செய்து இப்போது அந்த வழியில் செல்ல வேண்டும் என்பது போன்று கூறும் கருத்து விதியின் விளையாட்டா? வழி எது என்பது இன்னும் அறியவில்லை. இன்னும் அந்த வழியை தேடுகின்றனர். விதி மாறிவிட்டது, குழம்பி போயுள்ளார்கள். அதனால் 75 வருடங்களாக இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் பொருளாதாரத்தை நாசமாக்கினார்கள் என கூறுவார்களாயின் இவர்களது மாற்றம் என்ன என்பது தொடர்பில் எங்களுக்கு கூறுங்கள். தேர்தலுக்கு முன்னர் கூறியது பொய்யா? பொய்யை புரிதலின்றியா கூறினார்கள்? அப்பாவி மக்கள் ஏமாற்றப்பட்டார்களா? சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தத்தை மாற்றம் செய்ய முடியாது என நாங்கள் தான் கூறினோம். இல்லை, முடியும் என்று கூறினார்கள். முடியும் என உறுதியாக கூறினார்கள். எங்கே? புத்தகத்திலும் எழுதினார்கள். கொஞ்சம் மக்கள் கேட்கும் கேள்விகளையும் பார்ப்போம். அதுதானே முக்கியம். வாழ்க்கை செலவை குறைத்தல், சம்பளம் அதிகரிக்கப்படும், வருமான வரி குறைக்கப்படும், ஜப்பான் ஒன்றொலி கொண்டு வர வாய்ப்பு வழங்கப்படும், 1 கிலோ நெல்லுக்கு 140 ரூபாய் வழங்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் இந்த பாதீட்டில் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ச டி சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார். மாலைதீவு வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம். மாலைதீவு வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா கலீல் இன்று முதல் எதிர்வரும் 21ஆம் திகதி வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கிறார். இந்த விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கருணி அமரசூரிய ஆகியோரை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மாலைதீவு வெளிவிவகார அமைச்சர் மற்றும் அவரது குழுவினர் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்துடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள அனைத்து காவல்துறையினருக்கும் விசேட அறிவித்தல். தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள அல்லது சேவையை விட்டு விலகி மீண்டும் பணியில் சேர்வதற்கு தீர்மானித்துள்ள அனைத்து காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கும் காவல்துறை தலைமையகம் விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது.
இதன்படி அவர்கள் அனைவரும் போதைப்பொருள் பயன்பாட்டை கண்டறிவதற்கான மருத்துவ பரிசோதனைக்கு கட்டாயம் உட்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதில் காவல்துறை மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் ஏனையின் பிரதான வீதியில் விபத்து. அரியாலை மாம்பழம் சந்தி பகுதியில் ஏற்பட்ட டிப்பர் வாகன விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த 55 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் பலியாகியுள்ளார். பானின் விலையை 10 ரூபாவினால் குறைக்க இணக்கம். கோதுமை மாவின் விலை குறைப்புக்கு அமைவாக வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளை குறைப்பதற்கு வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் இணங்கி இருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. செரண்டிப் மற்றும் பிரீமா மா ஆலை நிறுவனங்கள் கோதுமை மாவின் விலையை கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாவின் படி குறைப்பதற்கு தீர்மானித்திருந்தன. எவ்வாறாயினும் கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய் படி கோதுமை மாவின் விலையை குறைக்காமல் வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளை குறைக்க முடியாது என்று வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பானொன்றின் விலையை 10 ரூபாவினால் குறைப்பதற்கும் ஏனைய வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கும் வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் இணங்கி இருப்பதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது.